ஹாய் மக்களே, வெல்கம் டு வர்மன் டிலைட்ஸ். இந்த வீடியோவில் நமக்கு ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குற கேரட்டை வச்சு நம்ம ஒரு கீர் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? 5 பாதாம் எடுத்திருக்கேன், 4 வால்நட் எடுத்து வச்சுருக்கேன், 10 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கேரட்டை தோல் நீக்கிட்டு சீவி வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒயிட் சுகர் சேர்த்திக்கலாம். 1/4 லிட்டர் காய்ச்சின பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன், 4 பல் முந்திரி, கேரட் ரெண்டையும் சேர்த்து 20 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். கேரட் வெந்துட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம நெய்யில் என்னென்ன பொருள் வறுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வால்நட்டும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லா கமகமன்னு இருக்கும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேரட்டு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா மசிச்சு காட்டுறேன். நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச கேரட்டையும் முந்திரியும் பால் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரும்போது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கிறோம். 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், வால்நட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நல்ல ஹெல்த்தியான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.